எவ்வளவு இருந்தாலும் நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு அது பின்னால ஓடக்கூடியவங்க தான் ஒவ்வொரு மனுஷனும். இருக்கிறத வச்சு திருப்தி அடைய மாட்டாங்க. இல்லாத ஒரு விஷயத்த தேடி அலையிற அவன் தான் மனுஷன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு பெற முடியும். இன்னைக்கு வாடகை கொடுக்கறதுக்காக உழைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வாடகை கொடுக்கணும், மாசம் ஆனா வாடகை கொடுக்கணும், சாப்பாட்டை கூட குறைச்சிக்கிட்டு, சந்தோஷத்தை கூட குறைச்சிக்கிட்டு வாடகை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஓடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகி குழந்தை பிறக்காம 2 கணவன் மனைவியாவே வாழ்ந்து இறந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. திருமணமாகி தன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க வயசாகி. அதுக்கப்புறம் மகனா இருந்தான்னா அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணு கிடைக்கலையே, திருமணம் பண்ணி வைக்க முடியலன்ற கவலையில வயசாகி மரணப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கூடி வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கணும். ஒரு காலத்துல நிறைய பெண் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எவ்வளவு தூரமா இருந்தாலும் கட்டி கொடுத்தாங்க. மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்னு கட்டி கொடுத்த ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்போ வீட்டுக்கு 2 பிள்ளைங்க தான். ஒரு 2 பையனா இருக்கலாம், 2 பொண்ணா இருக்கலாம். நீங்க அன்னைக்கு பொண்ணு கேட்க போகும்போது பையன் சம்பாதிக்கிறானா அது அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்க போனா சொந்த வீடு இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறானா, தீய பழக்கங்கள் எல்லா சொந்த வீடு மெயினா கேட்கறான். இன்னைக்கு சராசரி மனுஷனுடைய கனவே ஒரு வீடு தான். புரியுதுங்களா? கண்டிப்பா வீடு. எத்தனையோ பேரு வாடகை வீட்டுல இருந்து இறந்த பிறகு, ஐயா நீங்க இங்க கொண்டு வராதீங்க, நீங்க ஆஸ்பத்திரியிலே அங்க சொந்தக்கார வீட்டுல எங்கேயாவது வச்சு நீங்க அடக்கம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாடகை விடுற ஹவுஸ் ஓனர்லாம் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சொந்த வீடு இல்லாம சொந்த வீட்டுக்காக காலம் பூரா ஒரு வீட்டை வாங்கி லோனை கட்டி இறந்து போனவங்களும் இருக்காங்க. அப்போ ஆண்டவன் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு குறை இருக்கும். நம்ம என்ன இருக்கணும், நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை பார்த்து நம்ம திருப்தி அடைஞ்சிருக்கணும். இதாங்க எப்பயுமே மேலே இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கனவு காணக்கூடாது. நமக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அவனுடைய வருத்தமும் சங்கடமும். அவன் சொல்ல நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சுங்கன்னுவான். மனுஷனுக்கு மெயின் தூக்கம், உணவு. சாப்பிட்டா சிரிக்கணும், படுத்தா தூக்கம் வரணும். அதே இல்லைன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க.